வணக்கங்க. ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அந்த ஆர்டிக்கலை நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். இந்த ஆர்டிக்கலில் என்ன பண்ணோம், இந்தியாஸ் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷனை பற்றி பேசுகிறாங்க. இன்ஃப்ளேஷனை நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன். இந்தியாவில் ஹோல்சேல் இன்ஃப்ளேஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க, விலைவாசியே ஏறலைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நீங்கள் போய் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை நீங்கள் வாங்குறதா வச்சுக்கலாம், இல்லாட்டா உங்களோட வீட்டு கடையில் வீட்டில் டெலிவர் பண்ணுறதோட விலைவாசியாக வச்சுக்கலாம். இந்தியாவில் ரீட்டைல் இன்ஃப்ளேஷனு ஆர்பிஐயோட 4% மினிமம் இருக்கணும், 4 to 6% கேப்பில் இருக்கணும். 4% டேஞ்சர் அப்படிங்கிறத 5 வருஷமாக கண்டினியூஸாக அது 4% மேலே இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்ஃப்ளேஷன் ஒரு பெரிய த்ரெட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. அக்டோபர் மாதம் 2024 அது 6%க்கு மேலே போயிடுச்சு. ஸோ பர்சிஸ்டன்ட் இன்ஃப்ளேஷன் ப்ரைஸை ஹையாக வச்சுருக்கு. ஹவுஸ் ஹோல்டோட பர்செப்ஷனையும் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸையும் மாற்றிடுச்சு. அதாவது மக்கள் விலைவாசி எவ்வளோ ஏறும்னு ஒரு பர்செப்ஷன் வச்சுருப்பாங்க, அவங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட்டையும் ஏற்றிருக்கு. சில இடத்துல இந்த பெரிய பெரிய பிஸ்கட் கம்பெனி, ஸ்நாக்ஸ் கம்பெனி, அது மாதிரி சோப்பு சீப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விலைவாசியை ஏற்றாமல் கிராமேஜை குறைச்சிட்டாங்க, அதாவது வெயிட்டை குறைச்சிட்டாங்க, விலையை அதையே வச்சுருக்காங்க. இது பேர் ஸ்ட்ரிங்க்ஃப்ளேஷன்னு பேர். இந்த ஸ்ட்ரிங்க்ஃப்ளேஷனும் நடந்திருக்கு. இது என்ன பண்ணுறதுனா, எப்படி கண்டினியூஸாக ஏறிட்டே இருந்தேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் காம்பவுண்டிங் எஃபெக்டை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் காம்பவுண்டிங் எஃபெக்ட் வரும். இதனால் அஃபோர்டபிலிட்டியை ரொம்ப பெருசாக படுத்தும். இதில் என்ன பெரிய இஷ்யூனா, ஆர்பிஐ 4%ன்னு சொல்லிடுச்சுன்னா, அவங்க ரேண்டமாக எல்லா இடத்துலேருந்தும் எடுத்து ஒரு டேட்டாவை போடுறாங்க, ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் கொண்டு வராங்க. ஒரு ஊரில் ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்கும். ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே வேறு இடத்துல வேறு இன்ஃப்ளேஷன் இருக்கும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 6லேருந்து 7% விலைவாசி ஏறி இருக்கு. இந்த விலைவாசி மெஷர்மெண்ட்டில் அர்பன் ஹவுஸ் ஹோல்டு இன்னும் ஹையர் ப்ரைஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் ரேட்டு குறைஞ்சாலும் மக்களால் அதை ஃபீல் பண்ண முடியலன்னு ஆர்பிஐ சர்வே சொல்லுது. இது பேர் இன்ஃப்ளேஷனரி எக்ஸ்பெக்டேஷன்னு பேர். இன்ஃப்ளேஷனரி எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் மக்கள் சம்பளம் ஜாஸ்தி எதிர்பார்ப்பாங்க. அப்படி சம்பளம் எதிர்பார்த்தாங்கன்னா விலைவாசி திரும்பி ஏறும். ஆர்பிஐ எடுத்த செப்டம்பர் சர்வேல வெறும் 5% தான் இன்ஃப்ளேஷன் அடுத்த வருஷம் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிறாங்க. 77% என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாட்டு இன்ஃப்ளேஷன் விலை ஜாஸ்தி ஆகும். அண்ட் அதே மாதிரி எய்தர் மீதி இருக்கிறவங்க அப்படியே இருக்குங்கிறாங்க. 77% என்ன சொல்கிறாங்க, சாப்பாடு விலை ஏறும், 5% மீதி இருக்கிறவங்க அங்கேயே இருக்குங்கிறாங்க. ஓவராலாக 75% இன்ஃப்ளேஷன் எல்லா விலைவாசியும் ஏறுங்க, 5% தான் விலைவாசி குறையுங்கிறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஊரில் சாப்பாட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்ஃப்ளேஷன் பணக்காரனை தனியாக அஃபெக்ட் பண்ணும், ஏழையை தனியாக பணக்காரனை அஃபெக்ட் பண்ணி. இப்போ என்ன மாதிரி ஆட்கள், நான் பணக்காரன், என்னெல்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னா, சாப்பாடுங்கிறது எனக்கும் 20,000 ரூபா தான் ஆகும். என் கேமராமேன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த பையனுக்கும் 20,000 ரூபா தான் செலவாகும். ஏன்னா 2 பேரும் ஈக்குவலாக ஒரே அமௌண்ட்டு தான் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்காங்க, அவங்க வீட்டில் 3-4 பேர் இருப்பாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அவனுக்கு ஜாஸ்தி ஆகுமே தவிர கம்மியாகாது. அண்ட் இன்ஃபேக்ட் அவன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால அவனுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகும். எங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 30,000 ரூபா செலவாகும். அவன் வீட்டில் 30,000 35,000 ரூபா செலவாகும். ஆனால் அவன் சம்பாதிக்கிற பணமும் நான் சம்பாதிக்கிற பணமும் வேறு. அவங்க வீட்டில் அவங்க அம்மா, அவங்க அப்பா, இவனும் 2 பேரும் சம்பாதிக்கிறதுனால ஒரு 80,000 ரூபா 90,000 ரூபா சம்பாதிப்பான்னே வச்சுக்கோங்க. தட் இஸ் கேமராமேனுக்கு அவ்வளோ சம்பளம் இல்லாட்டாலும் அவங்க அப்பா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்னால 60,000-70,000 ரூபா சம்பாதிப்பார். ஓவராலாக 90,000 ரூபா சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 90,000 ரூபாவில் 30,000 35,000 ரூபா சாப்பாட்டுக்கே போயிடும். அப்போனா இவங்க அப்பாவும் இவனும் நல்லா சம்பாதிக்கும் போதே 30-35% சம்பளம் சாப்பாட்டுக்கு போயிடும். சொந்த வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாடகைக்கு இன்னும் 10,000 ரூபா மினிமம் போயிடும். ஸோ 50% அவங்க சம்பாதிக்கிறது ஆல்மோஸ்ட்டு வீடு, எலக்ட்ரிசிட்டியும் சாப்பாட்டுக்கும் போயிடும். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாப்பாட்டை வெளில எடுத்துகிட்டு தான் இன்ஃப்ளேஷனை கல்குலேட் பண்ணணுங்க. சாப்பாடு தான் மெயின் இன்ஃப்ளேஷன். இதை நீங்கள் வெளில எடுத்தீங்கன்னா ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஊரோட இன்ஃப்ளேஷன் மெஷரில் வாடகை, மெடிக்கல் பில்லு, ஸ்கூல் ஃபீஸை சேர்க்கறது இல்லை. இப்போ பெங்களூரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் இந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கு.
ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் 3 வருஷத்தில் 30% ஏறி இருக்குது. சில வருஷங்களில் மினிமம் 10% ஏறி இருக்குது, சில வருஷங்களில் 15% ஏறி இருக்குங்கிறாங்க. இப்படி டைரெக்டாக ஸ்கூல் ஃபீஸை கூட நீங்கள் பார்க்காம நீங்கள் வந்து டியூஷனுக்கு எடுக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் ஃபீஸை பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகிருக்கு. ஏன்னா டிமாண்ட் ஏறி இருக்குது, அவங்க ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, அந்த ஃபீஸு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5-6% மேலேயே இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு ஆர்பிஐ சர்வேவே சொல்லுது. இந்த ஆர்பிஐயில் என்ன பண்ணாங்கன்னா விதவிதமான ஏஜில் தனித்தனியாக சர்வே எடுத்தாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, 25 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிறவங்களும் 55 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்களும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இன்ஃப்ளேஷனை விலைவாசியை பற்றி ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை 25 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் சேவிக்க முடியல, இப்போ எல்லா விலைவாசியும் ஏறினதுனால எங்களால் சேவிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணுறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா எங்களால் கல்யாணம் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. 55லேருந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பென்ஷன் வாங்குறவங்கள விட்டுருங்க, பென்ஷன் வாங்குறவங்க அழறாங்க, பென்ஷன் வாங்காதவங்களுக்கு இன்னுங்க. ஏன்னா அவங்க வந்து பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி பசங்களை படிக்க வச்சு ஓரளவு படிக்க வச்சுருப்பாங்க. இந்த 55லேருந்து 60 வயசு ஏஜ் குரூப்பில் எல்லாருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடையாது. அந்த சமயத்தில் மெடிக்கல் இன்சூரன்ஸும் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக கிடையாது. போன 10 வருஷத்தில் தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக வந்திருக்கு. என்ன மாதிரி முன்னாடியே விஷயம் தெரிஞ்சவன் தான் 20 வருஷமாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம். இல்லாட்டா மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல், சேவிங்ஸ் பெருசாக இல்லாமல் விலைவாசி ஏற்றத்தை அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா 2004க்கு அப்புறமா ரிட்டையர் ஆனவங்க, வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பென்ஷன் கூட கிடையாது. இப்போ வந்த ரிஃபார்ம்ஸ்லையும் பெருசாக பென்ஷன் ஏறாது. அவங்களுக்கு ரிட்டையர் ஆகும்போது இன்னும் பென்ஷன் வாங்கணுங்கிறவங்க கூட கஷ்டப்படுவான். ஸோ இந்தியாவுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் மாதிரி இருக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பெரியவங்க வந்து அம்மா அப்பாவை இப்போ இருக்கிற வேலை செய்கிறவங்க அவங்க அம்மா அப்பாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி யார ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போது இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன ஆகும்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை செஞ்சாலும் அவங்களால அம்மா அப்பாவை சப்போர்ட் பண்ணுறது கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இப்போ வந்து எங்கள் ஜெனரேஷனில் 2 குழந்தைங்க இருந்தது. என் ஜெனரேஷனில் இருக்கிறவங்களோட பசங்க சப்போர்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வரும். அவங்களுக்கு என்னோட கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேருக்கு ஒரு பசங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கும் அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கும் ஒரு பொண்ணு தான் இருப்பாங்க. 2 பேர் வந்து 4 பேரை சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, அவங்க 2 குழந்தைங்கள பெற்றுக்கணும்னா 2 பேர் 2 பேர் சம்பாத்தியத்தில் 6 பேர் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இந்த விலைவாசிங்கிறது இந்த ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ப்ராப்ளமை எப்படி டீல் பண்ண போகிறாங்கங்கிறது எனக்கு ஐடியா கிடையாது. இந்த சர்வே அதையும் சொல்லுது. இந்த மிடில் இன்கம் குரூப் அப்படிங்கிறவங்க 50,000லேருந்து 1,00,000 ரூபா வந்து சம்பாதிக்கிறவங்க, அவங்க எக்ஸ்ட்ரீம்லி பெசிமிஸ்டிக் ஆகிட்டாங்க மே மாதத்துலேருந்துங்கிறாங்க. இது ஏன்னா முக்கால்வாசி பேர் ஐடியில் இருக்காங்க. ஐடியில் வேலை வாய்ப்பே குறைஞ்சிருச்சு. இப்போ ஐடியில் முன்ன மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. இது பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய் விடும். அண்ட் ஒரு 55 வயசு ஆயிடுச்சுன்னா ஐடியில் வேலை பண்ணுறவங்கள வீட்டுக்கு அமைச்சிடுறாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இது ஏன் இவ்வளோ பெரிய டாபிக் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெஸ்லேயோட எம்டி இந்த வீடியோவுக்கு லிங்க் போட சொல்கிறேன். அந்த வீடியோவில் அவர் சொன்னதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். சுரேஷ் நாராயணன் அவர் பேர். அவரே பேசிட்டாரு. நம்மளோட மாருதி, ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட சேர்மன், எம்டிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹை இன்ஃப்ளேஷன் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஸ்பெண்டிங்கை குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது விலைவாசி ஏறினதுனால வாங்கும் தரம் கம்மியாயிடுச்சு, சம்பளம் அவ்வளோ தூரம் ஏறலை. போன 4-5 வருஷம் ஐடியில் பெருசாக ஐடியிலே இல்லைன்னா மற்றதில் ஒன்றும் மோசம், அதனால் ஐடின்னு சொல்கிறேன். ஐடியில் பெருசாக 3-4% மேலே சேலரி ஹைக் போடலை. இந்த இயர் எண்டு போனஸ் அமௌண்ட்டை குறைச்சிட்டாங்க. இது ப்ளஸ் விலைவாசி ஏறி பட்ஜெட் எங்கேயாவது மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஸ்பெண்டிங்கை குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆல்டர்னேட் சீப்பராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சுரேஷ் நாராயண் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருந்தார். குறைச்சிட்டாங்க. இதனால ரீட்டைல் சேல்ஸ் குறைஞ்சி போயிடுச்சு. இன்ஃபேக்ட் எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து இப்போ வந்து குயிக் காமர்ஸை
திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் ஏன் குயிக் காமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா மொத்தம் போட்டி போட்டு இன்னும் ரேட்டை குறைக்கிறாங்க. இது மாதிரி சமயத்தில் பைஜூஸ், ஓலா இவங்கெல்லாம் கட்டத்தில் இருக்கிறதுனால பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கூட போயிடுச்சு. ஓலா முன்னாடியே 5000 பேரை வேலையை விட்டு தூக்கியிருந்தான், இப்போ 500 பேரை வேலையை விட்டு தூக்குறேன்ட்டு. பைஜூஸ் சம்பளம் கொடுத்து பல வருஷ கணக்கு ஆகுது. ஜொமேட்டோ ஆளை குறைச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் ஜொமேட்டோவோட கோயல் என்ன சொல்கிறாரு, ஏன்னா சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக வேலை செய்யுங்க, நான் சம்பளமே தரமாட்டேன் 1 வருஷத்துக்குன்னு. பேசிக்கலி சம்பளம் இல்லாமல் கூலி வேலைக்கு ஆள் சேர்க்குறாரு. ஒரு பெரிய ஐடி கம்பெனி, டாட்டாஸ் இல்லை, இன்ஃபோசிஸ் இல்லை, விப்ரோ இல்லை, நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 8000 ரூபா சம்பளத்துக்கு ஆளை எடுக்கிறாங்க. இது எல்லாமே இன்னும் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுது. ரீட்டைல் சேல்ஸும் குறைஞ்சு போயிடுச்சு. எஃப்எம்சிஜியோட ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் ஏர்னிங்ஸும் குறைஞ்சு போயிடுச்சு. இது ஓவராலாக எக்கானமி எஃபெக்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்னு என்னோடய ஃபீலிங். அதனால் விலைவாசி இப்போதைக்கு குறையும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும்னு நினச்சிங்கன்னா தப்பு. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கிற டாலர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். வெளிநாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற சாமானோட விலை ஏறும். நம்ம வெறும் பெட்ரோல் மட்டும் இங்கே இறக்குமதி பண்ணுறதில்ல, பருப்பும் எடிபிள் ஆயில், பாம் ஆயிலும் வெளிநாட்டிலேருந்து தான் வருது, அந்த விலையும் ஏறும். இதனால் ஓவராலாக எல்லா விலைவாசியும் ஏறும். அதனால் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப கிளியராக இருப்போம். ஆனால் பணக்கார வர்க்கங்கள் நாங்கள் வீடெல்லாம் ஹை காஸ்ட்டில் கடன் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு வீட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓவராலாக நாட்டுக்கு நல்லதில்லை. நன்றி, வணக்கம்.